கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த புத்தாண்டு தினத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் எல்லோரும் எல்லா வகையிலும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமா வாழுகிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். அதிலே மாற்றமே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் வருகிற கர்த்தருடைய அனுகிரகத்தின் ஆண்டு இது என்று நிச்சயமாய் நம்புங்கள். ஐயா, உங்களை எந்த பாதைகளில் எல்லாம் நடத்தி கொண்டு வந்தாரோ, ஒருவேளை நீங்கள் வறண்ட வனாந்தர பாதையாய், வறட்சியான பாதை வழியாய் வலு சர்ப்பங்களும் கொர்க்கும் மூழ்கில்களும் நெருஞ்சில்களுமான கொடுமையான பாதைகளிலே நீங்கள் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தாலும் இன்று விசுவாசியுங்கள். இன்று ஒரு புதிய வருடத்தை தருகிற அன்பின் ஆண்டவர் இந்த வருடத்தை உங்கள் வாழ்க்கையிலே நன்மையினால் முடிசூட்டுவார். ஆமென். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் உங்களை அப்படியாய் முடிசூட்டுவார். நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருந்து எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை ஒரு அற்புதமான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஐயா, நாம் கூப்பிடும் போதெல்லாம் இவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தெய்வத்தை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது என்று தேவனோடு நடந்த அற்புதமான தேவ மனிதன் மோசே சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு தொடங்குகிறது. இந்த வருடம் நிச்சயமாகவே நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிற, நீங்கள் நம்பி இருந்த, நீங்கள் வேண்டிக் கொண்ட, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் இன்று வருடத்தின் ஆரம்பம் முதலே உங்களுக்கு நன்மை செய்ய என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளை, இந்த அற்புதத்தின் அதிசயத்தின் நாள்களிலே ஒரு நல்ல தீர்மானங்களை எடுங்கள். ஐயா, கர்த்தருக்காக இனி நான் எப்படி எல்லாம் வாழப் போகிறேன், எப்படி எல்லாம் இருக்க போகிறேன், எப்படி வேதத்தை தியானிப்பேன், எப்படி கர்த்தரை பின்பற்றுவேன், எப்படி ஜெபிப்பேன், எப்படி கர்த்தருக்காக வாழுவேன், கிரியை செய்வேன் என்பது போன்ற நல்ல தீர்மானங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இன்றும் இந்த புதிய வருடத்திலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களோடு ஒரு நல்ல உடன்படிக்கை பண்ணும்படியாய் கர்த்தர் காத்திருக்கிறார் என்றால் எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேதம் ஒரு சத்திய ஜீவ புஸ்தகம் மாத்திரமல்ல, இது ஒரு உடன்படிக்கைகளின் புஸ்தகம். ஆமென். ஆபிரகாமோடு, மோசையோடு, தேவ பிள்ளைகளோடு அநேக முறை கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய், நீங்களும் உங்கள் குடும்பமாய், நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் கையின் பிரயாசங்களிலே, உங்கள் வேலைகளிலே, இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஆண்டாய், உங்களால் உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆண்டாய், நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மகிமையான, நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதை காட்டிலும் மிகவும் அதிகமான காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது என்று என் அன்பு சகோதர சகோதரிகளை உறுதியாய் நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்து நிச்சயமாய் இவர்தான் நம்முடைய கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளே, இவருக்காகவே காத்திருந்தோம். ஆமென். இவரே நம்முடைய பிதா, நாம் அவருடைய குமாரர்களாய், குமாரத்திகளாய் இருக்கிறோமே. இது எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாருங்க. பூமியும் அதன் நிறைவும் என் அப்பனுடையது, தேவனுடையது. ஹல்லேலூயா. அவரே இந்த பூச்சக்கரத்தின் மேலே இவைகளை எல்லாம் ஸ்தாபித்தார். ஆமென். நான் இருக்கிற நாடு, நான் வந்திருக்கிற தேசம், நான் வேலை செய்கிற இடம், நான் வாழுகிற இடம், இது எல்லாம் நான் ஏதோ மைனாரிட்டி அல்ல, ஏதோ சின்னவன் அல்ல, ஏதோ இங்கே சொற்ப ஜனமாய் வாழுகிறவன் அல்ல. இந்த தேசமும் இந்த பூமியும் அதன் நிறைவும் என் அப்பனுடையது, என் கர்த்தனுடையது. தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், தோன்றினவைகள், தோன்றாதவைகள்
எல்லாம் உங்களோடே இருக்கிற, நம்மோடே நமக்குள்ளே இருக்கிற மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே நம்மோட வாசம் செய்கிற நம்முடைய கர்த்தரால், அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால், அவருக்கென்றும் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆமென். அவரோடு நீங்கள் உடன் சுதந்திரர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு நாளும் மறந்து போகாதே என் அன்பு சகோதரனே, சகோதரியே. இந்த சத்தியத்திலே நீங்கள் விசுவாசத்திலே, இந்த சத்தியத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது, ஆமென், அவரோடு கூட உடன் சுதந்திரராய் இருந்து சகலத்திலும் ஜெயம் கொண்டு, சகல காரியங்களிலும் ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஆமென். இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டு. ஐயா, இது 2000 போல் அல்ல, 2001 போல், 2 போல், 3 போல், 2025 போல் அல்ல, இது 2026. பொல்லாத சத்துருவே, எங்களை அழிக்கவும், எங்கள் பிள்ளைகளை திருடவும், எங்கள் குடும்பங்களை நாசமாக்கவும் வந்த பொல்லாத சத்துருவே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டளை கொடுக்கிறோம். இது 2026. என் தேவன் எங்களை நினைத்தருளிய, எங்கள் தேவன் எங்களுக்காக வைராக்கியமாய் இறங்குகிற அற்புதங்களின் ஆண்டு. இனி எங்கள் எல்லைகளிலே, எங்களுடைய எல்லைகளிலே எந்த குட்டி சாத்தானோ, எந்த பெரிய சாத்தானோ, எந்த குட்டி பிசாசுகளும் காணப்படாதபடி சிதறி ஓடிவிடுங்கள். உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே. ஓ, உன்னை பொல்லாத சத்துருவே, இதுவரை என் மகளை, என் மகனை, என் குடும்பத்தை சேதப்படுத்தி கொண்டிருந்த, எங்கள் அழகை எல்லாம் திருடி பட்சித்த, எங்களுக்குள்ளதை எல்லாம் பறித்து கொண்ட, தடுத்து மறைத்து வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவே, சமாதானத்தின் தேவன் தாமே இப்பொழுதே சீக்கிரமாய், இன்றே இப்பொழுதே உன்னை எங்கள் காலின் கீழே மிதித்து போடுகிறார். இனி உனக்கு எங்கள் மீது ஆளுகை இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஐயா, உங்களை வறுமையிலும், கடனிலும், கஷ்டத்திலும், தோல்வியிலும், நஷ்டத்திலும் கொண்டு நடத்தின இந்த பொல்லாத சத்துருவின் கையில் இருந்து இன்று நீங்கள் விடுதலையாகி இருக்கிறீர்கள். ஐயா, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் உன்னை, இந்த வருஷத்தை மேன்மையும் மகிமையையும் தந்து உன்னை முடிசூட்ட, நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டி உன் வாயை திருப்தியாக்குகிறவர், உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவர். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் உங்களோடே இருந்தவர் இன்று உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய நாள், இந்த ஆரம்பம் உனக்கு நிச்சயமாய் அற்புதமும் அதிசயமுமாய் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. அவரோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுங்கள். என் தெய்வமே, இந்த நாள் முதற்கொண்டு நான் இப்படியாய் வாழ்வேன், இப்படியாய் வாழ்வேன், இப்படி வாழ மாட்டேன், இப்படி போக மாட்டேன், இப்படி பேச மாட்டேன், இப்படி நடக்க மாட்டேன், இப்படித்தான் நடப்பேன் என்று அவரிடத்திலே கற்றுக்கொண்டு நில்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, அப்படியாய் நீங்கள் நடக்கும் பொழுது முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சரீரத்தோடும், ஆத்துமாவோடும், மனதோடும் அப்படியே நீ அவருக்கு ஒப்பு கொடுத்து நல்ல உத்தமமான பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, பூமி எங்கிலும் சுற்றி திரிகிறதான கர்த்தருடைய 7 கண்களும் உங்களை சந்தோஷமாய் பார்க்கும். ஆமென். அன்று செருபாபேலின் கையில் இருந்த தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்த்த கர்த்தருடைய 7 கண்களும் இந்த முடிவை இன்று நீ எடுப்பாயே ஆனால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கும். மாத்திரமல்ல, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஹல்லேலூயா, அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை அறிந்து தெரிந்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய
வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று 2 நாளாகமம் 16:9 சொல்லப்பட்டிருக்கிறபடியே கர்த்தருடைய கண்கள் உன் மீது நோக்கமாக இருக்கிறது. இந்த தீர்மானங்களை எடுத்து தேவ சமூகத்திலே நிற்கிற, ஜெயம் எடுத்து நிற்கிற, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணுவார். ஆமென். அப்பொழுது என்ன நடக்கும்? உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் கூடிய கூட்டமெல்லாம் ஒருவேளை மனிதர்களாய் இருக்கலாம், பிசாசு கூட்டங்களாய் இருக்கலாம், நேச்சுரல் ஆர் சூப்பர் நேச்சுரல், இயற்கையோ இயற்கைக்கு அற்பாற்பட்ட பிரச்சனைகளோ எதுவாய் இருந்தாலும் சரி, ஒருவேளை கடனும் கஷ்டமும் தோல்வியும் நஷ்டமும் வலியும் வேதனையும் வியாதியும் துன்பமும் துயரமும், ஒருவேளை பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்கள் செய்வினைகள், எந்த விதமான பிளாக் மேஜிக் சாபங்கள், பரம்பரை சாபங்கள் எவைகளாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் முற்றும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் நீங்கள் தேவ சமூகத்திலே நிற்கும் பொழுது அவரையே நோக்கி பார்க்கிறீர்கள். இவைகள் எல்லாம் சிதறடிக்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் உங்களை அசைக்க முடியாது. ஆமென். நாங்க அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், எங்களுக்கு அது இருக்குது, இது இருக்குது, நாங்க எங்களுக்கு செல்வம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எங்களுக்கு பங்களா இருக்கிறது, என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். எல்லாவற்றையும் படைத்தவரும், யாருக்காக எல்லாம் படைக்கப்பட்டதோ, எவர் மூலமாக எவருக்காக படைக்கப்பட்டதோ அவரே எங்களோடு மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நாங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, இந்த வருடம் முழுவதும் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இந்த முதல் நாளே எங்களை கொண்டு விடுகிறார். எங்கள் தெய்வம் எங்களை, நாங்கள் வறண்டதும் விடாய்தத்தமான இடங்களிலே தங்கி இருந்தோம். முள்ளுகளும் கொறுக்கைகளும் நெறிஞ்சில்களும் தேள்களும் சர்ப்பங்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களுமாய் இருந்த இடங்களில் இருந்து கடந்து வந்தோமே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோமே. இன்றோ எங்களை எங்கள் தேவன், எங்கள் பிதா எங்களை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னையும் என் குடும்பத்தையும் கொண்டு போய் விடுகிறார். சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உங்க பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, உங்க கணவனை பார்த்து சொல்லுங்க, உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, இந்த வருடம் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அப்படியாய் என் தேவன் உங்களை உயர்த்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், மாற்றமே இல்லை. இவைகள் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளும்படியாய் குறை சொல்றது, கோள் சொல்றது, பொறாமை, எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், மன்னிக்க முடியாதது, இது போன்ற எல்லா விதமான வருத்தங்கள், கோபங்கள், எல்லா பெருமைகளையும், இந்த குப்பைகளை எல்லாம், தூசிகளை எல்லாம் உதறிவிட்டு எழும்புங்கள். எருசலேமே வீற்றிரு. அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் உதறிவிட்டு எழும்புங்கள், நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஆமென். எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை, இது போன்ற குணங்களை, நடவடிக்கைகளை அறுத்து எறி. உன் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக் கொள். மனமகிழ்ச்சியோடு இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், ஆவியின் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாயிருங்கள். பிறகு நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள், மாற்றமே இல்லை. ஆமென். இப்படியாய் உங்கள் வாழ்க்கை மறுமலர்ச்சியை காணப்போகிறது. இப்பொழுதே அது நடக்கும், என்றே அது தொடங்கும். ஆமென். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தொடங்கும், அதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்ட அற்புதங்களின் ஆண்டவர். சொல்லுங்க, அதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். இந்த வருடத்திலே எங்களை, என் மகளை,
மகளை, என் மகனை, என்ன சூழ்நிலையில் எங்கே அவர்கள் இருந்தாலும் எங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். ஆமென். அப்படியாய் சொல்லுங்கள். நன்மையினால், நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டுகிறவர் உங்களோட இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த விதமான சோதனையும் உங்களை தொலைக்க முடியாது. ஆமென். கர்த்தர் இப்படியாய்ப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன். எதை கேட்டாலும் அதை செய்வேன். ஆமென். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு சார்? ஜெயம் கொண்டு அவரை பிதாவாக தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் நில்லுங்கள். நீங்கள் எதை கேட்டாலும், ஆமென், கேட்கிற எவனும், ஆமென், ஹல்லேலூயா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் சொன்னாரே. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே எதை நீங்கள் கேட்கிறீர்களோ எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். மாற்றமே இல்லை. ஐயா, நீங்கள் அவருடைய கிருபாசன தண்டையை நோக்கி இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே இந்த 1ஆம் தேதியிலே என் தெய்வமே இந்த வருடம் முழுவதும் ஆச்சரியம் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் உம்முடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் வருகிறோம். தைரியமாய் வந்து சேருகிறோம். சத்தமா சொல்லுங்க, தைரியமாய். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் சேருகிறவன், ஐயா, இந்த 1ஆம் நாளிலே தேவனிடத்தில் சேருகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனிடத்தில் சேருகிற நீங்கள் நிச்சயமாய் அவர் உண்டு என்று நம்புங்கள். அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது உங்களுக்கு அது உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொள்ளுவோம். இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டு, ஒரு விடுதலையின் ஆண்டு, ஒரு வெற்றியின் ஆண்டு, ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஆண்டு, எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஆண்டு என்று நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் சொல்வாரு, விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். யாருக்கு? பணம் இருக்கிறவனுக்கா? முதல் இருக்கிறவனுக்கா? ஆள் சப்போர்ட் இருக்கிறவனுக்கா? பதவி இருக்கிறவனுக்கா? ஓ நோ 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 நோ. கர்த்தர் அப்படியாய் சொல்லவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். என்னவெல்லாம் கூடும்? எல்லாம் கூடும். ஆமென். உன் குடும்பத்தில், உன் வீட்டில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் ஜீவிதத்திலே, வியாபாரத்திலே, ஊழியத்திலே, எல்லாவற்றிலும் எல்லாம் கூடும். மாற்றமே இல்லை. Thank you Father. எத்தனை அற்புதமான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இவையெல்லாம் சொல்லுங்க, என் பரலோக பிதாவே, இவை எல்லாவற்றிலும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படியாய் எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. உங்க சமூகத்திலே ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கும்படியாய். சிலர் சில குணங்களை, சில காரியங்களிலே, சில பாவங்களிலே, சில இச்சைகளிலே, சில தொந்தரவுகளிலே ஜெயம் கொள்ள முடியாமல் இருக்கிற சகோதரிகள், இந்த முதல் நாளில் இருந்தே கவனமாயிருங்கள். கவனமாயிருங்கள். எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நிச்சயமாய் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 48:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது கேளுங்கள். லிசன். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமாய் இருக்கிறத, அருமையான தேவ பிள்ளைகளே, நம்பர் 1 கர்த்தர் என்ன செய்ய விரும்புவார்? இந்த 1ஆம் நாளிலே ஏதோ வெறும் வாய்ஜாலங்களை சொல்லுகிறவர் அல்ல. ஏதோ விளையாட்டாய் வாய்ஜாலங்களை சொல்லி ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறது போன்று கர்த்தர் நடக்கிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. மனிதன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கர்த்தரோ நீதியாய் நீதியாய் செய்கிறவரும் சரியான முறையிலே காரியங்களை நடப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நம்பர் 1. நம்பர் 2, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற
உன் தேவனாகிய கர்த்தர் நானே, நானே. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர், உன் அப்பனும் உன் மேய்ப்பனும் உன் இரட்சகரும் உன் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் நானே. உனக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறேன். நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நடத்துகிறவரும். ஆமென். தொடர்ந்து சொல்கிறார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். கர்த்தர் சொல்றத கவனிங்க. ஐயா, எதுவும் சும்மா வருகிறதில்லை. எதற்கும் ஒரு விலை இருக்கிறது, எதற்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறது, எதற்கும் ஒரு தியாகம் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரே சொல்லுகிறாரா, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது ஐயா, நடக்க வேண்டிய வழியிலே நடக்கும்படியாய், பிரயோஜனமானவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் கற்பனைகளை கவனித்தால் எப்படி நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும், ஓ க்ளோரி, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். ஏ க்ளோரி டு தி லாம்ப் ஆஃப் காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புத்தாண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் இந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். இது ஒரு நாளும் பொய் உரையாது. இந்த ஃபார்முலா ஒரு நாளும் தோற்று போகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஃபார்முலா, இந்த முறை, இந்த தேவ திட்டம், தேவத்தின் வழிமுறை, இந்த திருமுறை சட்டம் ஒரு நாளும் தோற்று போனதாய் சரித்திரமே இல்லை. இப்படியாய் நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் கற்று தேர்ந்து தேவ சமூகத்திலே அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் இருப்பீர்களே. ஆனால் இந்த வருடம், இந்த நாள் மாத்திரமல்ல, எந்த நாளும் உங்கள் சமாதானம் நதியை போலவும், க்ளோரி, ஒரு பெரிய நதியை கடல் போன்று பிரிந்து வளர்ந்திருக்கிற, பிரிந்து அகன்று விரிந்திருக்கிற நல்லதொரு நதியை கற்பனை செய்து பாருங்கள். ஹல்லேலூயா. உங்க காலமெல்லாம் நீங்க குடிச்சாலும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அதிலே குளித்தாலும் குடித்தாலும் நீந்தினாலும் என்ன செய்தாலும் அது தீர்ந்து போவதில்லை. உங்கள் சமாதானம், எத்தனை வறட்சி வந்தாலும், எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், நீங்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட அலரி செடிகளைப் போல வளர்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். உங்களை பார்க்கிறவங்க பாருங்க, இந்த அம்மா, இந்த ஐயா, இந்த குடும்பம், ஐயா, இவர்கள் செய்து வந்த தொழிலிலே, இவர்கள் வாழ்க்கையிலே, இவர்கள் தேவனை உண்மையாய் பின்பற்றினார்கள், உத்தமமாய் பின்பற்றினார்கள். வலது இடது பக்கம் சாயாதபடி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் கவனமாயிருந்து, பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் கவனமாயிருந்து நடந்தவர்கள். இவர்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல ஒரு நாளும் அடங்காததாய், எந்த சூழ்நிலையிலும் அழிந்து அடங்கி போகாததாய் சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கிறது. இவர்கள் ஜெயம் கொண்டவர்கள், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். நீங்க சொல்வீங்க, அநேக போதகர்கள் சொல்லுகிறது போலவே, ஒரு நாள்ல குடிப்பதற்கு பழந்தண்ணி கூட இல்லாம இருந்தோம். ஒரு நாள்ல எங்களுடைய திருச்சபைகள் அநேக போதகர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய மாளிகை போன்ற சபைகளை கட்டி வைத்திருக்கிற தேவ மனிதர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒருவேளை ஒரு காலங்களிலே நாங்கள் குடிசைகளிலே இருந்தோம். விசுவாச பிள்ளைகள் சொல்லுகிறார், ஒரு நாட்களிலே நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தோம். ஐயா, சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, குடியிருக்க வீடு இல்லை, படுக்க பாயில்லை, இப்படியாயிருந்தோம். ஆனால் இன்றோ எங்கள் நீதி, எங்கள் சமாதானம் நதியை போல் ஒரு நாளும் வற்றாததாய், ஒரு நாளும் அடங்காததாய், சமுத்திரத்தின் அலைகளை போல எங்கள் செல்வமும் செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ கிருபையும் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இப்படியாய் பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உங்களுக்கு போதித்து
நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவருடைய கற்பனைகளை கவனித்து நடக்கும்படியாய் உங்களை நடத்துகிற அற்புதங்களின் தேவன். அப்படியாய் நீங்கள் நடக்கும் பொழுது நல்லா கவனிங்க, நல்ல தியானத்தோடு அறிந்து கேட்டு நடக்கிற பரீட்சைக்கு நிற்கிற அற்புதமான தேவ பிள்ளைகள் ரோமர் 8:37 சொல்லப்பட்டிருக்கிறபடி இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கடன் உங்களை இனி கஷ்டப்படுத்த முடியாது. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்களோ இனி கடன் வாங்குவதில்லை. நம்புங்கள். ஆமென். எந்த சூனியமும் மந்திரமும் இனி உங்களுக்கு முன்பாக நிற்பதே இல்லை. நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் கற்றுக்கொண்டு 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 கீழ்ப்படிந்து அதன்படி பரீட்சைக்கு நின்று ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? வெளிப்படுத்துதல் 21:7 எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன். யாரையா? பணம் இருக்கிறவன், பொருள் இருக்கிறவன், பணக்காரன், நல்ல படிச்சவன் மாத்திரமல்ல, அவைகள் எல்லாம் இருக்கட்டும், தேவைதான். எல்லா வளமும் பெற்று எல்லாவற்றிலும் தேர்ந்தெடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆனாலும் ஒன்றுமே இல்லை என்றாலும் தேவத்துவத்தின் ரகசியங்களின்படி நடந்து திருமறை சட்டங்களுக்கு அறிந்து கீழ்ப்படிந்து செவி கொடுத்து ஆமென் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாய், குமாரர்களாய், குமாரத்திகளாய் இருப்பதை என்ன நினைக்கிறீர்கள்? அன்பு தேவ பிள்ளைகளே, அது எத்தனை மகிமையான வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். அது ஒரு அற்புதமும் அதிசயமுமான வாழ்க்கை. அப்படியாய் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுங்கள். ஆமென். அவருடைய புத்திரர்களாய். ஓ மைட்டி காட். ஓ வானமும் பூமியும், பூமியும் அதன் நிறைவும், சமுத்திரமும் கடலும் காணப்படுகிறவைகள் காணப்படல என் அப்பனுடையதுடா. இந்த நாடு மாத்திரமல்ல, எந்த நாடும் என் அப்பனுடையது, எங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடையது. அவருக்கு முன்பாக என்னை சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். அவருக்கு அவருடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவுடன் நீங்களும் நானும் உடன் சுதந்திரர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை அதிகாரம்! அன்பு தேவ பிள்ளைகளே, அருமையாய் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்ல, எனக்கு ஸ்கூலுக்கு பணம் இல்ல, எனக்கு வீட்டுக்கு ரெண்ட் கட்ட வழி இல்ல, எத்தனையோ பிரச்சனைகள், டியூ கட்ட வழி இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஓ மைட்டி காட். அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இதிலே உங்களுக்கு எல்லாம் அடங்கி இருக்குது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்க பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள், இப்படி இருப்பார்கள், கடன், பைசா, கஞ்சி, சோறு, வீடு. மைட்டி காட். அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது இப்படியாய் தேவ நீதியை அறிந்து, தேவனால் போதிக்கப்பட்டு, ஐயா, தேவனுடைய நீதியின்படி, கற்பனை கட்டளைகளின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். அந்த நீதியின்படி நடங்குங்கள். அந்த திருமறை சட்டத்தின்படி நடவுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டு, அற்புதங்களின் ஆண்டு, ஆச்சரியமும் அதிசயமுமாய் கர்த்தருக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் புது பலன் அடைந்து, புதிய கிருபைகளை பெற்று, ஹல்லேலூயா, புதிய கான்ட்ராக்டுகளை பெற்று, புதிய வேலைகள், புதிய பதவி உயர்வுகள், எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத பண உறவுகள், எதிர்பாராத சம்பந்தங்கள், எதிர்பாராத வீடுகள், சொத்துக்கள், நிலங்கள். வடக்கே பார்த்து கொடு என்றும், தெற்கே பார்த்து வைத்திராதே, கொண்டு குடுராயம் பிள்ளைகிட்ட என்றும், எல்லாவற்றையும் உங்கள் பக்கமாய் கர்த்தர் திருப்புகிற நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, முழங்கால்களை முடக்குங்கள், போராடி ஜெபியுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. 1000 மடங்கு
மடங்காய் நம்புங்கள். என் வாழ்க்கை இனி இப்படித்தாண்டா நடக்க போகுது. யார் என்ன சொன்னா என்ன, யார் என்ன நினைத்தால் என்ன? அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ போராட்டங்களை, எத்தனையோ உபத்திரவங்களை, எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிற இந்த ஊழியத்திலே ஒரு மகிமையான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாய் எங்களை நடத்தி கொண்ட, என்னை நடத்தி கொண்டு வந்த வழிகளில் எல்லாம் நாங்கள் சந்தித்த காரியங்கள் எல்லாவற்றிலும், ஓ மைட்டி காட், என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, யார் அவமானப்படுத்தினாலும் சரி, யார் புறம் தள்ளினாலும் சரி, யார் ரெகக்னைஸ் பண்ணாம இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தமாய் அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய், ஊழியத்தில் நிற்கிற பிள்ளைகளாய், ஊழியக்காரனோடு நிற்கிற பிள்ளைகளாய் இருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் வரலாம், 1000 பிரச்சனைகள் வரலாம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்களோ அநேகமாயிருக்கும். கவலைப்படாதிருங்கள், கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே உங்களை விடுவிப்பார். ஆமென். அப்படியே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் விடுவிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புதிய புதிய கிருபைகளை பெற்று புது பலன் அடைந்து, ஆமென், உயரே உயரே கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே பறப்பீர்கள். எந்த கொம்பனும் உங்க பக்கமே வர முடியாது. எந்த உலகத்தில் இருக்கிற உங்களை சுற்றிலும் இருக்கிற ஒருவரும் உங்களை தடுக்கவோ மறிக்கவோ எதிர் நிற்கவோ உங்கள் ஜீவனோடு இருக்கிற நாட்கள் முழுவதும் அது நடக்காத காரியம். ஏனென்றால் உங்கள் சமாதானம் நதியை போலவும், உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். சமுத்திரத்தின் அலைகளை போய் யாரையா குறுக்க நின்று மறிக்க முடியும்? சமுத்திரத்தின் அலைகளுக்கு அணைகளை கட்டுவது என்பது சாமானிய காரியம் அல்ல. உங்கள் நதியை போல் இருக்கிற சமாதானத்தை கொடுப்பதற்கும் அழிப்பதற்கும் காய்ந்து போக வறண்டு போக செய்வதற்கும் அது ஒரு சாத்தியமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருங்கள். ஐயா, அது இல்லை இது இல்லை, பையன் படிக்க மாட்டாங்க, என்ன ஆவானோ தெரியல, குடும்பம் என்ன ஆகுமோ தெரியல, என் கணவர் குடித்துக் கொண்டே வருகிறார், இந்த குடும்பம் உருப்படுமா, இந்த குடும்பம் நல்லா இருக்குமா, ஐயோ என் வீட்டில் ஒண்ணுமே இல்லையே, எனக்கு யாரும் உதவி செய்வார் யாரும் இல்லை, எனக்கு என் பிள்ளைகளை ஆதரிப்பார் யாரும் இல்லை, என்னோடு எவரும் இல்லை என்று நம்முடைய ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணாதுங்க. அவரை குறைவாய் கணிக்காதிருங்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஓ க்ளோரி. என் அன்பு சகோதர சகோதரிகளை சொல்லுங்கள், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோட இருக்கிறார். ஆமென். என் பாத்திரத்தை நிரப்புவார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் பாத்திரத்தில் அவர் நிரப்பும் பொழுது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்ன என்ன வேணுமோ, பிள்ளைகளுக்கு என்ன என்ன வேண்டுமோ, நீ கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். ஆமென். நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு நடக்கும். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மலைகளை பார்த்து நீங்கள் கட்டளையிடுவீர்கள். ஜெயம் கொண்ட பிள்ளைகள், விசுவாச பெருமக்கள் கட்டளையிடுவீர்கள். எனக்கு விரோதமாய் இருக்கிற மலைகள் எல்லாம் பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுவதாக. ஆமென். எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற, குடும்பத்திலே வேரூன்றி இருக்கிற அல்லது என் வாழ்க்கையிலே வேரூன்றி இருக்கிற அத்தி மரங்கள், விஷ செடிகள் பட்டு போவதாக. ஆமென். பிடுங்கி எறிகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. You can command, you have the authority, my dear people of God. உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை வரலாறே, உங்கள் தோற்றம், உங்களிலே ஒரு மாற்றம், ஒரு மகிமையான மாற்றம். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியாய் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற
அற்புதமான கூட்டத்தில் இருப்பீர்கள். ஐயா, ஜெயம் கொண்டவர்களுடைய வரிசையில் இருப்பீர்கள். எல்லாவற்றையும் சுதந்திரித்து போகிறவர்களுடைய வரிசையில் நிற்பீர்கள். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். மறைவான மன்னாவை, மறைந்திருக்கிற மகிமையான பொக்கிஷங்களை, குளோரி, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன நடக்கும் அப்பொழுது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது என்ன நடக்கும்? கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நல்ல தகப்பன் உங்களை அப்படியே அள்ளி அணைத்துக் கொண்டு, உங்களை மார்பிலே சேர்த்து அணைத்துக் கொண்டு, நல்ல தேற்றவாளனாய் உனக்கு மறைவான மன்னாவை கொடுக்கும் பொழுது, ஆமென், இந்த உலகத்திலே 1000 பேருக்கு கிடைக்காத, ஐயா, அந்த பக்கமும் இந்த பக்கமுமாய் விழுந்து போகிற 10,000 பேருக்கும் கிடைக்காத, அந்த பெரும்பாதையிலே பயணம் செய்கிற அநேகர் கண்டுகொள்ளவே முடியாத மறைவான மன்னாவை, glory, ஆமென், இந்த உலகத்தில் இருக்கிற எதை குடித்தாலும், இந்த உலகத்தில் இருக்க எதை பெற்றுக் கொண்டாலும், எதை குடித்தாலும், இந்த தண்ணீர்களை குடிக்கிறவருக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவருக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது என்று சொன்னாரே. ஐயா, சமுத்திரத்தின் நதியை போலவும், உங்கள் நீதி எல்லாம் சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும், சமாதானம் நதியை போலவும் உங்களிடம் பாயும் பொழுது, நீங்கள் அப்படியாய் வாழும் பொழுது எந்த விஷயத்திலே தாகம் எடுக்கும்? ஆமென். எதிலே நீங்கள் சோர்ந்து போவீர்கள், குறைவுபடுவீர்கள்? எவற்றிலே? glory. அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கென்று கர்த்தர் விசேஷமாய் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார். மறந்து விடாதிருங்கள். ஆமென். 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிற என் பிள்ளைகளை இந்த ஆண்டு அவர்களை என் ஆலயத்திலே தூணாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். உடனே வெள்ளையும் தான் போடணுமோ? ஐயா, வெள்ளையும் போட்டுட்டு அப்படி நீங்க இருந்தா நல்லதுதான், ரொம்ப சிறப்பு. ஆனாலும் இந்த வெண்வஸ்திரம் உங்களுக்கு நல்லதொரு பரிசுத்தமான வாழ்க்கையை, ரட்சிப்பை, அற்புதமான அபிஷேகத்தை, நீதியின்படி கர்த்தருடைய நியாயத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் உங்களை மாற்றிவிடும். ஆமென். உங்க சீயோன் குமாரத்தியே, வீற்றிரு, அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். இது போன்ற அற்புதமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களை கண்டாலே பிசாசும் ஏவல்களும் எல்லாம் ஓடி மறைந்து விடும். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவனை இந்த ஆண்டு உங்களை ஆலயத்திலே மகிமைப்படுத்துவார். தேவாலயங்களிலே நீங்கள் பேறு பெற்றவர்களாயிருப்பீர்கள். ஆமென். அங்கே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் தேவ சமூகத்திலே. அதற்காக பெருமை கொண்டவர்களாய் தேவாலயத்திலே போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உங்களை எல்லா கண்களுக்கும் முன்பாக உயர்த்துவார், ஆலயத்திலே தூணாக்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென். 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்திலே சேதப்படுவதில்லை. ஆமென். glory. இன்னும் கர்த்தர் சொல்கிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் உண்மையும் உத்தமமாய் அவரை பின்பற்றின, ஐயா, அவருடைய ஊழியக்காரர்கள் போன்று வாழுகிற, என்ன வேலை செய்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய காரியங்களிலே, ஊழியங்களிலே, அவருடைய சுவிசேஷத்திலே பங்குள்ளவர்களாயிருங்கள். தகப்பனுடைய காரியத்தை கருத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள். தகப்பனுடைய வேலையை செய்கிற நல்ல உத்தமம் உள்ள ஊழியக்காரனாய் மாத்திரமல்ல, உத்தமமான குமாரர்களும் குமாரத்திகளுமாய் மாறிவிடுங்கள். ஆமென். நீங்க கர்த்தருடைய வேலையை செய்தா கர்த்தர் உங்கள் வேலையை செய்வார். நீங்கள் கர்த்தருக்காக கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக உங்கள் முன்னே போவார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காய் நிற்பார். கர்த்தருக்காக நீங்கள் ஏதையாவது செய்ய வேண்டும் என்று நிற்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தர் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். எல்லா
எல்லாவற்றையும் செய்வார், மாற்றமே இல்லை. இந்த ரகசியங்களை மறந்து விடாதிருங்கள். ஆமென். இப்படியாய் நீங்கள் ஜெயம் கொள்ளும் பொழுது அவரோட கூட அவருடைய சிங்காசனத்திலே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். எத்தனை வயசா இருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தால் என்ன, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வசனங்களை கற்றுக்கொண்டு கற்பனைகளின்படி நடந்து ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகள் 2:26 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஓ ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுக்கிற ஒரு அற்புதமான காரியம் இங்கே இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர், எனக்கு எதுக்கு சார் ஜாதிகளின் மீது அதிகாரம்? ஓ, எங்கோ என்னுடைய சகோதரிகள் பேசுகிறது எனக்கு சத்தம் கேட்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஜாதிகளின் மீது அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, நல்லா கேளுங்க. இன்று அநேக வீடுகளிலே பிள்ளைகளோடு, பிள்ளை பெற்ற பிள்ளைகளோடு பேச முடியவில்லை. கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய பேச்சை கேட்பதில்லை, கருத்துக்களை கேட்பதில்லை, அனுசரித்து போவதில்லை. குடும்பங்களிலே அநேக குளறுபடிகள் இருக்கிறது. சொந்த வீட்டுக்குள்ளே எதிர்க்கட்சிகள் இருக்கிறது. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, ஒரு உன்னசிலே குறைவு இருக்கிறது, ஒருமைப்பாட்டிலே குறைவு இருக்கிறது. வாழ்க்கை சந்தோஷமாய் சமாதானமாய் அற்புதமும் அதிசயமும் அழகுமான அற்புதமான வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஏதோ எதிரிகளைப் போல சீறுகிற குடும்பங்கள் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு போதிக்க வழி இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, ஜாதிகளின் மீது கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும் பொழுது முதல்ல உங்க பிள்ளைகளின் மீது அந்த அதிகாரம் இருக்கும். ஆமென். உங்க வாழ்நாள் முழுவதும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வார்த்தையை தட்ட மாட்டார்கள். ஆமென். நம்புங்கள். உங்கள் கணவன் உன்னை பார்த்து சொல்லுவான், என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், வெறும் வெற்று வார்த்தை விளையாட்டு அல்ல இது. ஒரு கணவன் உன்னை பார்த்து சொல்லுவான். அநேக ஸ்திரீகள், நான் பார்த்த எத்தனையோ ஸ்திரீகள் குணசாலியாய் இருந்ததுண்டு, ஆனால் நீயோ அவர்கள் எல்லாவற்றிலும் மேலானவள். ஹல்லேலூயா. நீ பாக்கியவதி என்று உம்முடைய பிள்ளைகள் எழும்பி உன்னை சொல்லுவார்கள். சகோதரியே, இந்த ஜாதிகளின் மேல் அதிகாரம். ஆமென். ஜாதிகளுக்கு மேலாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். முதல்ல வீட்டில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடங்களிலே, தொழில் செய்கிற இடங்களிலே, ஊழியங்களிலே, சமுதாயத்திலே உயர்த்தப்படுவீர்கள். ஓ, கர்த்தரோட சிங்காசனத்தில் இருக்கிறது என்றால் என்ன? எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். அம்மா, ஐயா, உனக்கு எட்டாததாய் இருக்கிற, நீங்கள் நம்ப முடியாததாய் இருக்கிற, ஐயா, நான் நினைத்து பார்க்கவே கூடாததாய் இருக்கிற பெரிய உயர்வும் உன்னதமான இடங்களிலே உன்னையும் உன் குடும்பத்தையும் கொண்டு நிறுத்துவார், உயர்த்துவார் என்று உறுதியாய் நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படியாய் எல்லோரும் முழங்கால் படியிட்டு, யார் யார் எங்கே இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தீவிரமாய் தேவனுடைய பக்கமாய் வாருங்கள். ஐயா, கர்த்தரிடமாய் திரும்புங்கள். ஓ, ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய், கர்த்தரால் போதிக்கப்பட்டு நலமானவைகளை அவரால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவருடைய கற்பனைகளை கட்டளைகளின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் வாருங்கள். கர்த்தரிடமாய் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஆமென். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். வாழ்க்கையில இந்த செய்தி உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி போடும். மாற்றமே இல்லை. 1000 மடங்காய் நான் நம்புகிறேன். இந்த தேவ வார்த்தைகள், இந்த திருமறை சட்டங்கள் எல்லாம், தேவ வழிமுறைகள், இந்த கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்யும். அதற்காகவே கர்த்தர், உன் மீட்பரான கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். ஆமென். இப்படியாய் கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பரீட்சைக்கு நின்று சோதனையை சகித்து ஜெயம் கொள்ளுகிறவர் எவர்களோ அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யார் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த பெல் பட்டனை அமுக்குங்கள். நிச்சயமாய் நான் உங்களை இந்த அற்புதமான அதிசயமான புத்தாண்டு உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய், ஆமென், முழு குடும்பமுமாய், எங்களை நேசிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் முழு குடும்பமுமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுகிற அந்த வேலையை, நல்ல வேலையிலே ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை அப்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நீதி உள்ள பிதாவே, இன்றும் ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற, உம்முடைய வார்த்தைகளை நம்பி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், தெய்வீக தயவு இறங்கி வரும்படியாய், எங்கள் தெய்வமே, இந்த ஆண்டின் முதலாம் நாளிலே என் தேவன் எங்களுக்கு நன்மை செய்வார். அவர் உண்டு. அவர் எங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் என்ற நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, என் தெய்வமே, உம்முடைய கிருபாசன தண்டைக்கு வந்திருக்கிற இந்த முதலாம் நாளிலே உம்முடைய கிருபாசன தண்டைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு தெய்வீக தயவு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். mighty name of Jesus. Thank you Lord. நீர் நல்லவர் ஐயா, நீர் போதுமானவர் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்கிறவராய், ஆமென், கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ அது உம்மாலே பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய், அந்த தீவிர நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் இன்று நினைத்தருளுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எங்களை சுமந்து காத்து கொண்டு வந்தீரே ஐயா. எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எல்லா சோதனைகளையும் தாங்கத்தக்க திராணியை தந்து, ஆமென், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று தெரிந்த பிறகு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே சுவாமி. அப்படியாய் ஜெயம் கொண்டு வந்து இன்றும் உம்முடைய சமூகத்திலே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தெய்வமே, உம்முடைய கிருபை அளவில்லாமல் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையின்படியே, என் தெய்வமே, உம்முடைய வார்த்தையின்படியே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவர்கள் வாழ்க்கை படகு, குடும்ப படகு, ஆமென், உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் என் தெய்வமே, அலங்கோலமாய் அலைகளிலே அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற படகு கடந்து செல்ல முடியாத இடத்திற்கு, ஆமென், செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாதபடி இந்த குடும்பங்கள், என் அன்பு சகோதர சகோதரிகள், அலைகளினால் புயல்களினால் அல்லல் பட்டு கொண்டு இருக்கிற இந்த படகை நோக்கி நீர் வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரிடமாய் சேருகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களிடமாய் சேருகிறதற்காய் இந்த நாளிலே, இந்த படகிலே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் ஜீவிதத்திலே நீர் வருகிறபடியினால் நாங்கள் விசேஷித்தவர்கள். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளின் மீது கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த படையில் என் தெய்வம் ஏறியதுமே அது செல்ல வேண்டிய திசையை பிடித்தது என்று வாசிக்கிறோமே. ஆமென். அது அமைதியாய் போக வேண்டிய இடத்தை நோக்கி புறப்பட்டது. அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரும் அவருடைய வாழ்க்கை அற்புதமாய் திசையை பிடிக்கும்படியாய், மேன்மைக்கும் மேல் மேன்மை அடைகிற, மகிமைக்கும் மேல் மகிமை அடைகிற திசையை பிடிக்கும்படியாய் நீர் என் தெய்வமே, நீர் எழுந்து இவர்களுக்கு விரோதமாய் கடன் என்றும் கஷ்டம் என்றும், ஆமென், தோல்வி என்றும் நஷ்டம் என்றும் போராட்டம் என்றும் குழப்பம் என்றும் சந்தேகம் என்றும்
என்றும் பல்வேறு உபத்திரவங்கள், நோய்கள், துன்பங்கள், மாந்திரீகங்கள், மந்திரவாதங்கள் என்றும் அலைகளினால் அலைபட்டிருக்கிற ஒவ்வொரு படகிலும் என் தெய்வமே நீர் நின்று இறையாதே, அமைதலாயிரு என்று என் தெய்வம் கொடுக்கிற சத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி கற்றுக்கொண்டதின்படி ஆழத்திலே வலையை வீசும்படியாய், படகுக்கு வலதுபுறமாய் வலதுபுறமாய் வீசுங்கள் என்றதும் வீசி படகுகள் எல்லாம் நிரம்பத்தக்கதாய் திரளான மீன்களை பிடித்தது போல இந்த ஆண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆமென் ஒரு நிரம்பி வழிகிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே வருகிறோம். சுவாமி, கர்த்தராகிய ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் என் தெய்வமே, இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் மகள், மகன், ஆமென், பேத்திகள், பேரன்கள் என்று ஆமென் இவர்களுடைய ஜெனரேஷன்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஐயா, இவர்களுடைய சமாதானம் நதியை போல் ஆமென் அளவற்ற 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 ஆசீர்வாதங்களோடு நதியை போல் இவர்களுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தெய்வமே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். இவர்களுடைய நீதி காண்கிற ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக இவர்களுடைய நீதி சமுத்திரத்தின் அலையை போல் ஆமென் பார்க்கிறவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாய் என் தெய்வமே, நீங்க சொன்னது போலே நான் உன்னோடே கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே ஐயா, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே இன்று ஜெயம் கொள்ளுகிற, எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிற, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளை எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படியாய் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக ஐயா, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்படியாய், வீடு வாசல்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாய் என் தெய்வமே ஆமென், தகைவலான் கூடுகளுக்கு ஆமென், குருவிகளுக்கும் அடைக்கலான் குருவிகளுக்கும் உம்முடைய பீடத்தண்டையிலே தங்க இடத்தை கொடுக்கிற நல்ல தெய்வம் நீர். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், வீடற்ற பிள்ளைகளுக்காய் சொந்த வீடுகளிலே குடியிருக்கும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். என் பிள்ளைகள் எல்லாம் ஐயா, தேவ பிள்ளைகள் எல்லாம் அதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக. ஆமென். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் என் தெய்வமே இன்று எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் ஆமென், இவர்கள் சந்ததிகள் பெருகும்படியாய் குழந்தை பாக்கியங்களை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். வேலை செய்கிற இடங்களிலே ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ராஜரீக மேன்மைகளை கொடுக்கிறீர். இந்த ஆண்டிலே என் தெய்வம் செய்கிற மகத்துவமான காரியங்களை எங்கள் கண்ணார காண போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா, புழுதியிலும் குப்பையிலுமாய் இருக்கிறவர்கள் உண்டு. ஓ லார்ட் ஆமென். வாழ வேண்டிய வகையிலே வாழ முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், உயர வேண்டிய வகையிலே உயர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் இன்று ஒரு மகிமையான மாற்றம் இந்த ஆண்டு அது உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை பெரியவர்களாய் பெரிய ஜாதியாய் மாற்றுவீராக. சகல ஜனங்களை பார்க்கிலும், இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் இவர்களை பேறு பெற்றவர்களாய் என் தெய்வம் மாற்றுகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் இவர்கள் அறியாததும் இவர்கள் எட்டாததுமான பெரிய காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினால் இவர்களை நிரப்புவீராக. Glory to the Lamb of God. எல்லா அந்தகார வல்லமைகளும் பிசாசின் கிரியைகளும்
ஜாதிகளும் அழியும்படியாய், சத்துருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கா சந்தரபாதரவோ. Thank you Lord. நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ஓ மைட்டி காட். ஓ இந்த பூமியிலே தெய்வமே, இந்த ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்காய் இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய், எந்த படிப்பை நோக்கி இந்த பிள்ளைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, பரீட்சைகளிலே நல்ல தேர்ச்சிகள் உண்டாகட்டும். நல்ல ஞானங்களை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானமும் பாதுகாப்பும் புத்தியும் உண்டாகட்டும். பரலோக ஞானத்தினால், அந்த அனந்த ஞானத்தினால் எங்கள் பிள்ளைகளை எங்களை நிரப்புவீராக. ஐயா, அந்த உலகத்தில் நடக்கிற இந்த பரீட்சைகளில் எல்லாம் இவர்கள் ஜெயம் கொள்ளுகிற பாக்கியம் உண்டாகட்டும். ஆமென். வெளிநாடுகளிலே சென்று வேலைக்காக படிப்பிற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஆமென், வெளிநாடுகளுக்கு சென்று ஊழியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லா பேருக்கும், ஆமென், எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிற கிருபையை கொடுப்பீராக. வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டு ஐயா பெர்மிஷன் வேணும், பெர்மிட் வேணும், பிஆர் வேண்டும் என்று காத்திருக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் குடும்பங்கள் இருக்கிறது. ஆமென். தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இயேசுவே, உம்முடைய கிருபை. பிரிந்து போன குடும்பங்கள் இருக்கிறது சுவாமி. ஐயா, பிரிந்து போன குடும்பங்கள், தனியாய் இருந்து தவிக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த நாளில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பிரிந்து போனவர்கள் திரும்பி வரும்படியாய், தெய்வமே, அநியாயமாய் பிரிந்து போனவர்கள், என் அன்பு சகோதரிகளை சகோதரர்களை அநியாயமாய் விட்டு சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வரும்படியாய், அவர்கள் செல்லுகிற இடங்களிலே செல்லுகிற வழிகளிலே, ஆமென், அந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு முன்பாக உருவிய வாளோடு நின்ற அந்த தேவதூதனை போன்ற வல்லமையான தூதன்கள் இப்படி அநியாயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை விட்டு பிரிந்து சென்றவர்களை அந்த அற்புதமான பட்டயம் ஏந்திய தூதர்கள் தொடருவார்களாக, பிடித்துக் கொண்டு வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஃபாதர், in the mighty and glorious name of Jesus, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக வருகிறோம். நல்ல தெய்வம், உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கணவன் மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆமென், கர்த்தருக்கென்று நல்ல சாட்சியாய், ஆமென் ஆண்டவரே, சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும், ஆமென், சந்தேகம், பயம், நடுக்கம், ஓ தனிமை, வெறுப்பு, பிரிவினை இல்லாதபடி ஓ குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்று சொன்னபடியே, என் அன்பு பரலோக பிதாவே, இன்று இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆமென், அப்படியாய் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஓ குடும்பங்களை, குடும்ப பிள்ளைகளை, ஆமென், குடும்ப ஸ்திரீகளை, புருஷர்களை நடத்தும்படியாய், என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய், இந்த ஆண்டு ஒரு சாட்சியின் ஆண்டாய், ஆமென். கர்த்தாவே, நீர் எங்களோடு வருகிறதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள். நீர் எங்களோடு வருகிற ஓ உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அப்படியா என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்பற்றவர்களாய், விசேஷித்தவர்களாய், தனிச்சிறப்பு வாய்ந்தவர்களாய் நீர் உயர்த்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை இவர்களை ஆண்டு கொள்ளட்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாய், ஓ தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்காய் இந்த ஆண்டு இன்றே தொடங்கும்படியாய், இந்த நாளிலே தொடங்கும்படியாய்
வரும்படியாய் இந்த வருஷத்தின் ஆரம்ப பகுதிகளிலே நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல வேலைகள் வரட்டும், ஜாப் ஆர்டர்கள், கான்ட்ராக்டுகள், ப்ரமோஷன்கள் வரட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், அரசும் விதிமுறைகளும் சட்டங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திருத்தப்படட்டும், சிறையில் இருப்பவர்கள் விடுதலை அடையட்டும், சிறைச்சாலையில் இருப்பவர்கள் சிங்காசனங்களை நோக்கி கடறுவார்களாக, அடிமைத்தனத்தின் வீடுகளிலே இருப்பவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலே இருந்து வெளியே வருவார்களாக. என் இயேசுவின் நாமத்தினாலே தானியேலை போன்று, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போன்று யார் யார் அடிமை கூட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, இருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஒரு ராஜ சமூகத்திற்கு அழைத்துக் கொண்டு வரும்படியாய் தேவ தூதர்கள் கடந்து செல்லுவார்களாக. என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளுமாய் எஸ்தருக்கு கிடைத்த ராஜ மேன்மைகளிலே வாழட்டும். ஓ, ஆடுகளுக்கு பின்னால் திரிந்தவனை, கழுதையை தேடி திரிந்தவனை, சவுலை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றின என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்குவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆடுகள், கரவன் ஆடுகளுக்கு பின்னால் திரிந்தவன், அந்த உண்மையும் உத்தமமான தாவீதை எல்லா கண்ணிகளுக்கும் கட்டுகளுக்கும் விடுவித்து பாதுகாத்து உயர்த்தினது போல உம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்களாக. இந்த ஆண்டு அது இன்றே தொடங்கும்படியாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அற்புதங்களை, அதிசயங்களை கண்டுகொள்ளும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற மேன்மைக்காய், மகிமைக்காய் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளெல்லாம் தேவ வார்த்தைகள், மறந்து விடாதிருங்கள். ஐயா, இது பாட்டி கதை, தாத்தா கதை இல்ல. இது ஓ மை காட், இது வேறு எந்த தத்துவமும் அல்ல. இது ராஜரீக பிரமாணங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். ராஜாவுடைய வார்த்தை உங்களுக்காய் கடந்து வந்திருக்கிறது. ஜீவன் உள்ள வார்த்தைகள், ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத வார்த்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். மறுபடியுமாய் கேளுங்கள். ஓ, சிலர் அநேகர் நிச்சயமாய் கேளுங்கள். இந்த வருடம் உங்க பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும். அது எப்படி பொழியும், என்ன நடக்கும், எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை குறித்து இவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். மறுபடியுமாக இந்த மகிமையான 2026 என் சகோதரிகள், குடும்பங்கள், பிள்ளைகளோடு நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் அன்பு சகோதரனை நிச்சயமாய் நீங்கள் வாழ்த்துவீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை இந்த விஷயங்களை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். அந்த நல்ல ஊழியத்தை தளராது செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஜெயம் கொள்ளுவீர்கள், எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். ஆமென்.